வணக்கம். ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இந்த வார்த்தைய நாம எவ்ளோ தடவை கேட்டிருப்போம். ஆனா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா? வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப முதல்ல நாம கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான். ஜிஎஸ்டி கவுன்சில்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 279 ஏன்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு கீழே தான் இதை அமைச்சிருக்காங்க. இதுல மத்திய அரசும் எல்லா மாநில அரசுகளும் ஒன்னா உட்கார்ந்து ஜிஎஸ்டி பத்தின எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. இன்னும் ஈஸியா சொல்லட்டா, இத ஒரு பெரிய குடும்ப கூட்டம் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஆனா இது வீட்டுக்காக இல்ல, நம்ம மொத்த நாட்டோடைய பொருளாதாரத்துக்காக நடக்கிற ஒரு மெகா மீட்டிங். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெகா மீட்டிங்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த கவுன்சிலோட உறுப்பினர்கள் யார் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த கவுன்சிலோட சேர்பர்சன் அதாவது தலைவர் யாருன்னா நம்ம மத்திய நிதி அமைச்சர் தான். இவர்தான் இந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். அவருக்கு அடுத்தபடியா மத்திய வருவாய்த்துறை இணையமைச்சரும் இதுல ஒரு மெம்பரா இருக்காரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலங்களோட நிதி அமைச்சர்களும் இதுல உறுப்பினர்கள். ஆமாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டும் இதுல இருக்கு. அதாவது மொத்த இந்தியாவும் இந்த டேபிள்ல இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்து என்னதான் பண்ணுவாங்க? அவங்களோட முக்கியமான வேலை என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கவுன்சில் நேரடியா சட்டம் போடாது. ஆனா அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். உதாரணத்துக்கு, எந்தெந்த வரியை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரலாம், எந்தெந்த பொருட்களுக்கு வரி போடலாம், எதுக்கெல்லாம் விலக்கு கொடுக்கலாம், ஜிஎஸ்டி ரேட் என்னவா இருக்கணும், வெள்ளம் புயல் மாதிரி நேரத்துல ஸ்பெஷல் ரேட்ஸ் என்ன, ஏன் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த பெட்ரோல் டீசலை எப்போ ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்றது கூட இவங்க தான். இப்ப பாத்தீங்களா எவ்ளோ விதிகள் இருக்குன்னு? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சில சமயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிறுவனங்களோட தொழில்முறை வரி சேவைகளை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நாம இந்த கவுன்சிலோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் ஓட்டிங் சிஸ்டம். இங்க எப்படி முடிவெடுக்கறாங்க தெரியுமா? இது நம்ம வழக்கமா பார்க்குற ஓட்டிங் மாதிரி இல்ல. இதுக்கு பேரு வெயிட்டட் ஓட்டிங். அதாவது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. மத்திய அரசோட ஓட்டுக்கு 3ல 1 பங்கு வெயிட்டேஜ். அதே சமயம் நம்ம எல்லா மாநிலங்களோட ஓட்டுகளையும் சேர்த்தா அதுக்கு 3ல 2 பங்கு வெயிட்டேஜ். சோ இதிலிருந்தே தெரியுது மாநிலங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. அது மட்டும் பத்தாது. ஒரு முடிவு பாஸ் ஆகணும்னா சாதாரண மெஜாரிட்டி போதாது. 4ல 3 பங்கு, அதாவது 75% மெஜாரிட்டி வேணும். இது எதுக்குன்னா, மத்திய அரசும் மாநிலங்களும் கிட்டப்பட்ட ஒருமித்த கருத்துக்கு வந்தாதான் ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியும்னு காட்டுது. இவ்ளோ பெரிய முடிவுகள் எடுக்கிற மீட்டிங் நடத்துறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். கோரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் இத்தனை பேர் இருக்கணும்னு. அதுக்கு மொத்த உறுப்பினர்கள்ல பாதி பேர் வந்தாலே போதும், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இந்த கவுன்சிலோட அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் யார் பாத்துக்கறாங்க? அதோட செயலகம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்குவோம் வாங்க. செப்டம்பர் 12, 2016 அன்னைக்கு தான் நம்ம மத்திய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமா ஜிஎஸ்டி கவுன்சில அமைச்சாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் அதாவது செயலகம் புது டெல்லியில இருக்கு. இதுக்கு யார் செக்ரட்டரின்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்திய வருவாய்த்துறை செயலாளர் தான். இந்த செக்ரட்டேரியட்ல யார் யார் இருக்காங்கன்னா, வருவாய்த்துறை செயலாளர், அவருக்கு கீழே ஒரு அடிஷனல் செக்ரட்டரி, அப்புறம் 4 கமிஷனர்கள். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சிபிஎஸ்இயோட சேர்மன் மீட்டிங்ல கலந்து கொள்வார். ஆனா அவருக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. அவரோட நிபுணத்துவத்துக்காக மட்டும்தான் அவர் அங்க இருப்பாரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த கவுன்சில் இயங்குறதுக்கான எல்லா செலவுகளையும் மத்திய அரசு தான் ஏத்துக்குது. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு டாக்ஸ் சம்பந்தமான ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். சரி, அப்ப மொத்தமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு குவிக் ரீகேப். ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன? அது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இதுல யார் யார் இருக்காங்க? எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓட்டிங் பவர் எப்படி? ஸ்டேட்ஸ்க்கு 2/3 பங்கு பவர் இருக்கு. முடிவுகள் எப்படி எடுக்கறாங்க? 3/4 மெஜாரிட்டி இருந்தாதான் எடுக்க முடியும். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. மத்திய அரசுக்கு 1/3 பங்கு ஓட்டும், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 2/3 பங்கு ஓட்டும் இருக்கு. இது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு சரியான பேலன்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இதுல ஏதாவது மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.